தமிழ்ச்செல்வன் அதிகமான ஓட்டுல ஜெயிக்கிறேன்னா மறுநாள் ராஜினாமா பண்ணிடுவேன். மந்திரியை ராஜினாமா பண்ணுவேன், மாவட்ட செயலாளர். ஏன்னா ஒரு நன்றி உலக பதவியில போட்டீங்க. தங்கம் தமிழ்ச்செல்வன் அதிகமான ஓட்டுல ஜெயிக்கிறேன்னா மறுநாள் ராஜினாமா பண்ணிடுவேன். மந்திரியை ராஜினாமா பண்ணுவேன், மாவட்ட செயலாளர். ஏன்னா ஒரு நன்றி உலக பதவியில போட்டீங்க. இன்னைக்கு 350 மாநிலத்தில் கேவலப்படுத்திட்டாங்க. இருக்க பொறுப்பாளர்கள் என்ன அறிவு இருக்க சகோதரிகளை கூட்டிட்டு வந்திருக்கலாம். யார் உட்கார்ந்துருக்கணும்? ஒரு சகோதரிகள் நெருப்பிட்டு கேவலம் கட்சி ஒரு இயக்கம் நடத்துறதுன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே தமிழ்நாட்டுல கடைசி இடத்துல இந்த ஜோலவந்தாரு எம்எல்ஏ ஜெயிச்சாலும் இன்னைக்கு எல்லா வாரம் பண்ணாங்க. இந்த தொகுதியை ஜெயிக்கிறதே நம்ம உணர்வுடைய மானகட்டத்தனமா உணர்வே இல்லாம எதுக்காக இத்தனை நாள் இருந்து கோரிக்கை போறீங்க? எவனுக்குமே உணர்வு இல்ல. பொறுப்புல இருக்கிறாங்க. அந்த பொறுப்பை ஒழுங்கா கடைபிடித்து கட்சிக்காரர்களை அணுகி கட்சிக்காரர்களை போய் உட்கார வச்சு பேசி என்னன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சோழவந்தான் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினரை இனி ஆக்குறத வச்சுதான் இன்னைக்கு இந்த அமைச்சர் கூட்டம் வந்திருக்கேன். ஏன் உங்களால பண்ண முடியல? இப்படி உருப்படா முதல்ல பொய் சொல்றத விடுங்க. பொய் சொல்றத விட்டுட்டு உண்மையா பாருங்க. பார்க்க முடியலையா? உதவிக்க நானே விளக்கு விட்டுட்டு வந்து இங்க உட்கார்ந்து பாத்துக்க. எனக்கு தெரியும் எப்படி. ஆனா அதுக்காக பாலுல தண்ணி ஊத்துற மாதிரி எல்லா பேரும் இந்த இருக்காங்க இன்னைக்கு கூட மறந்துருங்க. அப்புறம் மூர்த்தியினுடைய பேச்சு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், என் நடவடிக்கை எப்படி இருக்குன்னு தெரியும். அதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. டிஎம்கே வேட்பாளர் தோற்றால் ராஜினாமா செய்வேன் என்று அமைச்சர் மூர்த்தி தெரிவிச்சிருக்கிறார். தங்க தமிழ்ச்செல்வன் தோற்றால் மறுநாளே பதவியை ராஜினாமா செய்வேன் என்று அமைச்சர் மூர்த்தி தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.